ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்று ஒரு இளந்தளிர்ல பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சின்ன சின்ன விஷயந்தாங்க. மத்தவங்கள வந்து நம்ம பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லணுங்க. இப்போ வந்து நீங்க இத வந்து வாழ்க்கையில கடைப்பிடிச்சு பாருங்க. கண்டிப்பா வந்து உங்கள வந்து யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்கங்க. என்ன அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப உடல் நலத்த நாம வந்து நல்லா சரியா கவனிச்சுக்கணுங்க. சரியான ஆரோக்கியமான ஒரு உணவு, உடற்பயிற்சி, சின்ன சின்ன உடற்பயிற்சிகள், நம்ம வந்து சிக்கனத்த கடைபிடிச்சு சேமிச்சு வைக்கிற பழக்கங்கள நம்ம ஏற்படுத்திக்கணுங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எவ்வளவுதான் நம்ம வந்து பிஸியா இருப்போம் இல்லையா? அந்த பிஸி நேரத்திலயும் நமக்கு அன்புக்குரியவருங்க, நமக்காக இருப்பாங்க இல்லையா? அன்புக்குரியவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம நேரம் ஒதுக்கணுங்க. ஒரு சின்ன சின்ன பரிசு குடுக்கறது, சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்றது, நன்றி சொல்றது, அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறாங்க அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து நம்ம உடனே வந்து நம்ம பதில் அனுப்புறது. இப்படியே நம்ம வந்து செய்யும்போது, அந்த வந்து உறவோ, நட்போ அதில வந்து எந்த ஒரு விரிசலும் ஏற்படாது அப்படின்னு தான் நம்ம நெனச்சுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, 3வதா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து இப்ப வந்து ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம் மத்தவங்களுக்கு இல்லைங்களா? நம்ம நம்ம தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ணலாம். தெரியாதவங்க நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸ்மைல் அப்படின்னு. ஒரு புன்னகை. ஒரு சின்ன புன்னகை பண்ணும்போது, அவங்க நம்மள திரும்பி பார்த்துட்டு போவாங்க. நம்ம மேல ஒரு ஈர்ப்பு வரும் அவங்களுக்கு. அப்ப வந்து இந்த உறவுகள் வந்து எதுவுமே வந்து விரிசல் அடையாம இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப 4வதா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து கோவமா சண்டை போடுறாங்க அப்படிங்கும்போது, நாம வந்து திருப்பி அவங்க கூடயே கத்தி நம்மளும் வந்து அதுமாரி பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், இன்னும் வந்து உறவுகள்ல விரிசல் தான் அது நட்பா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, விரிசல் தாங்க ஏற்படும். நாம வந்து அந்த நேரம் நம்ம வந்து அது ரொம்ப கஷ்டம் தான். அத நம்ம கடைப்பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இல்லைங்களா? அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும்போது அப்போ வந்து அந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ வந்து ஒரு உறவுல பார்த்தீங்கன்னாக்கா, நம்பிக்கை, நேர்மையும் தாங்க 2 கண்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த 2யும் நம்ம வந்து பாதுகாக்கணும். நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னாக்கா, அந்த உறவோ, நட்போ அது எந்தவித விரிசலும் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதேமாரி நம்ம குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள வந்து நம்ம வந்து அக்கறையோடையும், ஒரு அன்போடையும், அவங்க நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம குடுக்குறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, அது நட்பா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, அதில வந்து எந்தவித விரிசலும் ஏற்படுறதுக்கு எந்தவித சந்தர்ப்பமும் இருக்காது. இதெல்லாம் நீங்க வந்து தினசரி நடைமுறையில செஞ்சு பாருங்க. அப்புறம் பாருங்களேன், உங்கள வந்து யாருக்கு புடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. எ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் உங்கள் கலைச்செல்வி. வணக்கம்.